வெறும் வெங்காயம் இருந்தா போதும், ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தயார். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு மதிய உணவாக என்ன செய்வது என யோசிப்பவராக இருந்தால் இது உங்களுக்கான தொகுப்பு. வெறும் வெங்காயமும் கொஞ்சம் புளியும் இருந்தால் போதும், ஒரு அட்டகாசமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்துவிடலாம். வாருங்கள், வெங்காயம் புளி சாதம் எப்படி செய்வது என பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வேக வைத்த பாஸ்மதி அரிசி 1 கப், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடலை பருப்பு 2 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், வேர்க்கடலை அரை கப், முழு பூண்டு 1, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியது, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4 கீறியது, கறிவேப்பிலை 1 கப், புளிக்கரைசல் 1/4 கப், கொத்தமல்லி இலை சிறிதளவு. வெங்காயம் புளி சாதம் செய்முறை: முதலில் கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடானவுடன் அதில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாகும் வரை வறுக்க வேண்டும். ஒரு முழு பூண்டின் பற்களை தோல் உரித்து சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். அடுத்து மெல்லியதாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து அது பொன்னிறமாகும் வரை வதக்க வேண்டும். பின்னர் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயப் பொடி, உப்பு, பச்சை மிளகாய் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். கறிவேப்பிலை மற்றும் புளிக்கரைசல் சேர்த்து நன்றாக கலந்து கடாயை ஒரு மூடியால் மூடி கொதிக்கவிட வேண்டும். தண்ணீர் வற்றியவுடன் வேக வைத்து அரிசியைச் சேர்த்து நன்றாக கலந்துவிட வேண்டும். சிறிது நேரம் மசாலாக்கள் சாதத்தில் ஒட்டும் வரை கலந்துவிட்டு பின்னர் பொடியாக நறுக்கிய மல்லித்தழைகளை சேர்க்க வேண்டும். சூப்பர் சுவையில் வெங்காய சாதம் தயார். இதற்கு தொட்டுக்கொள்ள உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம் பொருத்தமானது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.